ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் வந்து கேட்குறீங்க, குழந்தை காது குத்துக்கு முன்னாடி வலிக்காமல் இருக்கணும், குழந்தை அழாமல் இருக்கணும். வலிக்காமல் இருக்கணும்னு கூட கேட்டால் கூட பரவாயில்ல, குழந்தை அழாமல் இருக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. லைட்டாக வலி குறைக்கிறதுக்கு லிக்னோகைன்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் இருக்குது. காது குத்துறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி இந்த முன்னாடி பின்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் வலிக்காது. பட் இருந்தாலும் குழந்தை அழுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய டைட்டாக பிடிப்பாங்க, சுற்றி எல்லாரும் இருப்பாங்க, நம்மளை ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேனிக்கில் அழுவாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் அழுதுலாம் ஒன்றும் இல்லை, குழந்தை அழுத ஒன்றும் ஆகாது. சம் மந்த்ஸ் பேக்ஸ் ஒரு ட்ராஜிக்கான இன்சிடென்ட்ஸ் கூட எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க நியூஸில். ஸோ ரொம்ப இந்த பெயினுக்கெலாம் ரொம்ப மெனக்கிடாதீங்க. ஒரு டக்குன்னு குத்திட்டு சரி பண்ணுவாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் குழந்தை நார்மல் ஆகிடும். ஸோ இது ஒரு ஹாப்பியான டைம். ரொம்ப குழந்தை அழுவதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அழகாக காது குத்துங்க. 5 நிமிஷத்தில் குழந்தை ஜாலியாகிடும். ரிலாக்ஸாக அந்த டேவை என்ஜாய் பண்ணுங்கள். ஜாலியாக பிரியாணி சாப்பிடுங்க. பாய்.